ஹாய் காய்ஸ், இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு பொரித்து வெந்தயம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு வதக்கி வெங்காயம், சுண்டைக்காய் காய்ஸ் பார்த்திங்களா. இந்த சுண்டைக்காய் இதெல்லாம் காய்ஸ் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, அடுத்தது மிளகாத்தூளும் குழம்பு பொடியும் போட்டு வதக்கியாச்சு காய்ஸ். சரிங்களா. அடுத்தது வந்து காய்ஸ் இப்போ வந்து இதில் வந்து மிக்சியில் வந்து 4 தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, அப்புறம் 4 பூண்டு இதெல்லாம் காய்ஸ் போட்டு 1க்கு 2 அடித்து வச்சுருக்கோம். இப்போ இதையும் வந்து போட போகிறோம் காய்ஸ். இது போட்டு நல்லா வதக்கிட்டு காய்ஸ் இது வந்து காய்ஸ் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் 2 வரமிளகா போட்டு இதையும் ஊற்றிடணும் காய்ஸ். இது கிராமத்து சுண்டைக்காய் புளிக்குழம்பு காய்ஸ். இப்போ செஞ்சு கொடுத்து பாருங்கள். சுகர்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக போட்டு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுண்டைக்காயில் என்ன உங்களுக்கு விசேஷம்னா, பெரிய சுண்டைக்காய் இருக்கும் பார்த்திங்களா, அது எடுக்கக்கூடாது. அதில் நடுத்தரமாக சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, அது எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் சதை வந்து நல்லாயிருக்கும். பெருசு எடுத்திங்கன்னா சக்கையாக இருக்கும், அது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சின்னதுலேயே வந்து அந்த சுண்டைக்காயிலே வந்து நார்மல் செடியில் பறிக்கும்போது உங்களுக்கு வந்து நார்மலாக இது பண்ணியே எடுங்க. எடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன காய்ஸ் நல்லாயிருக்கும். பறிக்கிறதுக்கு வணக்கறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை காய்ஸ் சுண்டைக்காய் புளிக்குழம்பு, கிராமத்து சுண்டைக்காய் புளிக்குழம்பு காய்ஸ். இந்த காய்ஸ் இந்த கிராமத்து சுண்டைக்காய் புளிக்குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. இன்னும் 2 கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், பார்த்திங்களா காய்ஸ், இதை எங்கள் செடியில் பறித்து வளர்ந்துட்டு வர சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் பறித்து தான் குழம்பு வச்சுருக்குறேன் காய்ஸ். பார்த்திங்களா எவ்வளோ வந்திருக்குது.